ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி படையல் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்களில் ஒரு 5 பேர் சேர்ந்து செய்ய போகிறோம். ஆளுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நண்பர்களே, வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா, வெஜிடபிள் பிரியாணி, சுண்டல், சக்கரை பொங்கல், உளுந்த வடை, கொழுக்கட்டைனா புடி கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை இல்லை, புடி கொழுக்கட்டை. இதெல்லாம் செஞ்சு இன்றைக்கி விநாயகருக்கு படையல் படைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செஞ்சு இறக்கியாச்சு. வடை ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம் பிரியாணி தான், விறகடுப்பில் செஞ்சு இறக்கி வச்சு தம்மு போட்டாச்சு. அஜய் நம்ம பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை தான் ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால் அருகம்புல் பறிச்சிட்டு மாலை கட்டுறதுக்காக அது அருகம்புல்லாம் கிள்ளி சைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கான். நான் பிரியாணி இறக்கி வச்சு தம்மு போட்டுட்ருக்கேன். வடை ஒரு பக்கம் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்மை போட்டுட்டு நானும் போய் வடை அள்ளுற வேலையை பார்த்தேன். அது ஒரே ஆளே உட்காந்து சுட முடியல, எண்ணெய் சட்டிக்கிட்ட ஆவி அடிக்குது. அனல்கிட்ட உட்காந்து போட முடியல ஒருத்தரால். 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டு வடையை அள்ளி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். 2 பேர் மாவாட்டிகிட்டு இருக்காங்க கிரைண்டரில் புடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக. ஒரு வழியாக வடை போட்டு ஓரளவுக்கு பாதி முக்கால்வாசி வடை போட்டாச்சு. பாருங்கள், வடையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு, வடை வேலையும் முடிஞ்சு. அடுத்து இந்த புடி கொழுக்கட்டை, இது மாவாக அரைச்சி லைட்டாக வடை சட்டியில் வாட்டிட்டு நெய் போட்டு வாட்டி, அதுக்கப்புறம் புடி கொழுக்கட்டை கையால் பிடிச்சி இட்லி பானையில் வச்சு அவிக்கணும். அவிச்சு கொழுக்கட்டையும் எடுத்துகிட்டு கோயிலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் பிள்ளையார் எப்படி இருக்கார். சின்ன பிள்ளையார் தான். அதாவது இங்கே எங்கள் வீடு தனியாக தான் இருக்கும். நிறைய எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள வீடு மட்டும்தான், கம்மியான வீட்டுக்காரவங்க தான் பணம் சேர்த்து பிள்ளையார்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம செஞ்சுட்டு போன எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம எவ்வளோ தான் வகை வகையாக செஞ்சாலும் வாழை இலைக்குன்னு ஒரு தனி அழகு தான் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம விநாயகர் எல்லாம் எடுத்து வச்சு படையல் போட்டாச்சு, போட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மால் மணி ஆட்டுறான். பிள்ளையாருக்கு படைத்த உடனே அஜய் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.